ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக இனிமேல் உருவாகலைன்னா கட்சி காணாமல் கரைந்து போகும். அதை எடப்பாடி கொடுத்த மெசேஜ் எல்லாருமே சொல்கிறீங்க. ஆமாம், சசிகலா ஓபிஎஸ், குறைந்தபட்சம் ஓபிஎஸ், டிடிவி இவங்க 2 பேரையுமே நீங்கள் வந்து உள்ளே சேர்த்தாகணும். இந்த 2 பேரையும் உள்ளே சேர்த்தா தான் டிடிவியோட அலைன்ஸாக வச்சுக்கணும். ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கணும், டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கணும். காங்கிரஸ் எப்படி நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோட அலைன்ஸ் வச்சுக்குதோ அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கணும், டிடிவியோட கூட்டணி வச்சுக்கணும். இந்த அணுகுமுறையை அதிமுக கையாண்டு தான் 26 அவர்கள் வெற்றி பெறுவது. இந்த முறை கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது. அது ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரொலித்திருக்கும். என்னதான் மோடி எதிர்ப்பு இங்கே இருந்தாலும் அதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் 3ஆக சிதறுண்டு போவதற்கு, துண்டு துண்டாக சிதறுண்டு போவதற்கு அண்ணாமலை தான் வழிவகுத்தார். டெல்லியில் எப்படி மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பிளவுண்டு கிடப்பது மோடிக்கு சாதகமாக இருக்கிறதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பிளவுண்டு கிடப்பது அவருக்கு சாதகமாக போகிறது. இதுதான் உண்மை. மிக மிக ஆபத்தான கட்டத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக தலைமை விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அதிமுக பலவீனம் அடைவது மதவாத சக்திகள் வளரதான் வழிவகுக்கும். அது அதிமுகவுக்கும் கேடு, தமிழ்நாட்டுக்கும் கேடு, திமுகவுக்கும் கேடு. இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான பாடங்களில் ஒன்று தமிழகத்தில் பாஜக வளர ஆரம்பித்திருக்கிறது என்பது. நன்றாக வளர ஆரம்பித்திருக்கிறது. இதை நாம் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வது. அதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிமுகவின் பலவீனம் என்பது, அதிமுக தேய்மானம் அடைவது என்பது பிஜேபியின் வளர்ச்சியில் தான் போய் முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதிமுக பலவீனம் அடைவது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, திமுகவுக்கும் நல்லதல்ல. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதிமுக வாக்கு வங்கி திமுக பிஜேபியை நோக்கி நகருதுன்னு போது பிஜேபியோட வளர்ச்சி என்பது தடுக்க முடியாததாக மாறிவிடும். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? நத்திங் பட் காம்ப்ரமைஸ். எதிரும் புதிருமான கட்சிகள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான் ஓரளவு வளர்ந்த பிறகு. நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாமல் எப்படிங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க முடியும்? எத்தனை தோல்வியை சந்திச்சிருக்காரு, இன்னும் எத்தனை தோல்வி அவரால் சந்திக்க முடியும்? சீமானால் இன்னும் எத்தனை தோல்வியை சந்திக்க முடியும்? இன்னும் அதிகபட்சம் ஒரு தேர்தல் முடியாது, அதுக்கு மேலே. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் 40க்கும் 40 திமுக கூட்டணி வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. 22 தொகுதிகளில் திமுக நின்னாங்க. அந்த 22 தொகுதிகளிலுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அதிமுக, பாஜக இவங்களுடைய அந்த நிலை என்னவா இருக்குது? அதிமுகவிற்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்னவா இருக்குது? பாஜகவிற்கு சொன்ன செய்தி என்னவா இருக்குது அப்படின்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நிறைய ஓட்டு வித்தியாசங்கள் இருக்குது. ஓட்டு சதவீதம் வந்து 2 கட்சிக்குமே கம்மியாக இருக்குது, அதிமுகவிற்கும் சரி திமுகவிற்கும் சரி. முதல் கட்டமாக இந்த 40க்கும் 40 எப்படி பார்க்குறீங்க சார்? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். நாம் பல பேட்டிகளில் கடந்த 2 மாதங்களாக சொல்லி வந்திருக்கிறேன், பெருமைக்காக சொல்லவில்லை. எண்ணிக்கை அளவில் இதுதான் நடக்கும். சிம்பிள் அரித்மெட்டிக்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் அந்த 40 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது. 3 தேர்தல்களாக ஒரே கூட்டணியை ஸ்டாலின் அவர்கள் தக்க வைத்திருப்பது பெரிய சாதனை. கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 21 அசம்பிளி எலெக்ஷன், 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன், மாபெரும் வெற்றி இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. 2004 இதே மாதிரி 40 சீட்டு ஜெயித்தாங்க. 96 40 சீட்டு ஜெயித்தாங்க. அதன் பிறகு இப்போ 40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக இனிமேல் உருவாகலைன்னா கட்சி காணாமல் கரைந்து போகும். அதை எடப்பாடி கொடுத்த மெசேஜ் எல்லாருமே சொல்கிறீங்க. ஆமாம், சசிகலா ஓபிஎஸ், குறைந்தபட்சம் ஓபிஎஸ், டிடிவி இவங்க 2 பேரையுமே நீங்கள் வந்து உள்ளே சேர்த்தாகணும். இந்த 2 பேரையும் உள்ளே சேர்த்தா தான் டிடிவியோட அலைன்ஸாக வச்சுக்கணும். ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கணும், டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கணும். காங்கிரஸ் எப்படி நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோட அலைன்ஸ் வச்சுக்குதோ அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கணும், டிடிவியோட கூட்டணி வச்சுக்கணும். இந்த அணுகுமுறையை அதிமுக கையாண்டு தான் 26 அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக என்றைக்குமே வலுவுடன் தான் இருக்கும். மாறா ஓபிஎஸ் வெளியில் இருக்கார், எடப்பாடி வந்து இன்னமும் மனம் மாறாமல் ஒருங்கிணைந்த முறையில் செயல்படாமல் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக 26லையும் அதிமுக படுதோல்வியை தழுவும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி இல்லைன்னா அவங்களால எழுந்திருக்கவே முடியாதுன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அவங்க அப்படியே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதனால் அவர்களை பற்றி அதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. பாமக
அதிமுக பக்கம் வர வேண்டும், வந்துவிடும். இந்த முறையே அதிமுக பாமக அலைன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க அவங்க. ஒன்றுபட்ட அதிமுக பாமக தேமுதிக பாஜக 19ல் இருந்த அலைன்ஸ் இருந்ததுன்னா இந்நேரம் தமிழக தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். 15-25 லெவலுக்கு வந்திருக்கும், 20-20 கூட வந்திருக்கலாம். அந்த புகழ் அண்ணாமலைக்குத்தான் போய் சேரும். நன்றாக இருந்த கூட்டணியை அவர்தான் நாசம் செய்தார். அதற்கான பலனை 2 கட்சிகளுமே இன்று அனுபவிக்கின்றன. குறிப்பாக பாஜக அனுபவிக்கிறது. இன்றைக்கு மோடிக்கு ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 10-15 எம்பிஸ் என்டிஏவில் போயிருந்தாங்கன்னா என்டிஏவோட பலம் கூடியிருந்திருக்கும். பிஜேபியோட பலமும் குறைஞ்சது ஒரு 5 சீட்டாவது கூடியிருக்கும். 4 சீட்டாவது, மினிமம் 4 சீட்டாவது கூடியிருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம். எல்லாத்தையும் நாசம் பண்ணது அதிமுக. இவர் தான், அண்ணாமலை தான். அவர் பேசிய அதற்கு இந்த தேர்தலுக்கு முன்னர் பேசிய பேச்சுக்கள் இப்போது அதிகமாக வைரலாக்கப்படுது சார். அது வைரலாக்கி பிரயோஜனம் இல்லை. அது சோஷியல் மீடியாவில் வைரலாக்கப்படுவதை தாண்டி இதை நீங்கள் இப்படி பேசுனீங்களே, இப்போ இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற இல்லைங்க. அதெல்லாம் இப்போ குத்தி காமிக்கிற வேலையெல்லாம் அபத்தமானது. அது எல்லாரும் 1000 பேச்சு பேசுவான். நீ அன்றைக்கி பேசினேன், இன்றைக்கி ஏன் பேசினேன், இன்றைக்கி ஏன் பேசினேன், அன்றைக்கி பேசினேன், இப்படி பேசினேன்றதெல்லாம் என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கலாம். சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய சீழ்பிடித்த மனங்கள் தான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் குறிவைத்து தாக்கி கொண்டிருப்பார்கள். நான் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்களை பற்றி எந்த விதமான தவறான குற்றச்சாட்டுகளையும் சொல்லவில்லை. நான் வைப்பது அரசியல் ரீதியிலான ஒரு விமர்சனம், அவ்வளவு. நான் சொல்வது என்னவென்றால் 19ல் இருந்த அலைன்ஸை பாஜக தக்க வைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு தமிழக தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2019ல் பெற்ற வெற்றி என்பது எதனாலன்னு கேட்டிங்கன்னா 8 ஆண்டுகள் அதற்கு முன்பு அவர்கள் ஆட்சியில் இல்லை, அதனால் வச்சு ஜெயிச்சாங்க. இந்த முறை கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது. அது ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரொலித்திருக்கும். என்னதான் மோடி எதிர்ப்பு இங்கே இருந்தாலும் அதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் 3ஆக சிதறுண்டு போவதற்கு, துண்டாக சிதறுண்டு போவதற்கு அண்ணாமலை தான் வழிவகுத்தார். டெல்லியில் எப்படி மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பிளவுண்டு கிடப்பது மோடிக்கு சாதகமாக இருக்கிறதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பிளவுண்டு கிடப்பது அவருக்கு சாதகமாக போகிறது. இதுதான் உண்மை. உங்களுக்கு திமுக சாதகமாக போகிறது. இதைத்தான் நம்முடைய நண்பர் ஆளூர் ஷானவாஸ் விசிகா எம்எல்ஏ நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவரே இதை ஒப்புக்கொள்கிறார். டெல்லியில் எப்படி மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு கிடப்பது பிஜேபிக்கு சாதகமாகிறதோ, அது மாதிரி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு போவது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆமாம், எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு அவரே ஒப்புக்கொள்கிறார். என்னதான் மோடி எதிர்ப்பு இங்கே உச்சாணி கொம்பில் இருந்தாலும் இந்த அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே 19ல் இருந்த அந்த அலையன்ஸ் இருந்திருந்தனா இன்றைக்கி முடிவுகள் வேறு. குறைஞ்சது 15 சீட்டாவது அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் 4ஆ ஓட்டு உடையும் போது திமுக கூட்டணியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதான் 40 சீட்டு. இதைத்தான் நான் 2 மாதமாக சொல்லிட்டு வந்தேன். சிம்பிள் அரித்மேட்டிக்ஸ். ஒரு கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அரித்மேட்டிக்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும், கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் பண்ணணும். ரெண்டும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 தொகுதிகளில் 3ஆவது இடத்துல அதிமுக போயிருக்கு. கன்னியாகுமரியில் 4ஆம் இடம். இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கணுமா? பெரிய பின்னடைவு தான். நிச்சயமாக பெரிய பின்னடைவு. எடப்பாடியும் அதிமுகவும் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நீங்கள் வெறுமனே தோற்று போல 10 இடத்துல நீங்கள் 2வது பிளேஸை பிஜேபிக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க. கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்கீங்க. நீங்கள் இப்படியே போச்சுன்னா அசம்பிளி 12 தொகுதிகளில் 2வது இடம் பாஜக. அதைத்தான் நான் சொல்கிறேன். 12 இடத்துல நீங்கள் பிஜேபி கிட்ட 2வது இடத்த பறி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஒரு கட்டத்தில் 4வது இடத்துக்கு போயிருக்கீங்க. 12 சீட்டு நீங்கள் பிஜேபிக்கு செகண்ட் பிளேஸை விட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கியிருக்கீங்கன்னா மிக மிக ஆபத்தான கட்டத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக தலைமை விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அதிமுக பலவீனம் அடைவது மதவாத சக்திகள் வளரதான் வழிவகுக்கும். அது அதிமுகவுக்கும் கேடு, தமிழ்நாட்டுக்கும் கேடு, திமுகவுக்கும் கேடு. இதை திமுகவும் உணரணும். அவங்க உணர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு இந்த முடிவுகள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அதிமுக பலவீனம் அடைவதை பார்த்து திமுக கொண்டாட முடியாது, கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியாது. ஏன்னா அந்த இடத்த ஏடிஎம்கேவோட வெக்கேட் பண்ணுற இடத்த பிஜேபி இட்டு நிரப்ப திமுக வராது. அவரேஜ் ஏடிஎம்கே தொண்டை செத்தே போனாலும் அவன் திமுக போட மாட்டான். திமுக அண்ணா திமுக அரசியல் இருதுருவமாக பிரிஞ்சு கிடப்பது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. மாறா அந்த இடத்த ஏடிஎம்கே பலவீனப்பட்டு பிஜேபி வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கு ஆபத்து. இந்த தேர்தல் சொல்லும் செய்தி அதிமுகவுக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய 3வது பெரிய தோல்வி இது. மத்திய சென்னை, தென் சென்னை 2 இடத்துலையுமே 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த 12 இடத்துல அதுவும் சேருது. சென்னையில் மத்திய சென்னையிலையும் ஆமாம், மத்திய சென்னை, தென் சென்னை 2த்துலேயுமே 2வது இடம் பாஜக வந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு செய்தி. 2019 அதிமுக ஒரு 30% ஓட்டுகள் வாங்குறாங்க கூட்டணி கட்சியோட. அப்போது ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தார். அப்புறம் பாமக, தேமுதிக எல்லாருமே இருந்திருக்காங்க. ஒரு 30% ஓட்டுகள் வாங்குறாங்க. இப்போது 2024 35 இடங்கள் அவங்க மட்டுமே போட்டி போடுறாங்க. 20% ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க.
இதை எப்படி பார்க்கலாம்? இதுலேயே திமுகவுக்குமே ஓட்டு கம்மியாக இருக்குது, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 2019 23 தொகுதியில் 32% ஓட்டு, இப்போது 22 தொகுதியில் 26.7% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாற்றம் எப்படி? இல்லை, இதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய விஷயம். இது உடனே பதில் சொல்ல முடியாது. தேர்தல் முடிவுகள் வந்து 24 மணி நேரம் தான் ஆகுது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே போய் ஏன் நடந்ததுன்றதை பற்றி ஆராய வேண்டியிருக்கு. இல்லை, இதை எப்படி அவங்க எடுத்துக்கணும்னு கேட்குறேன். சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த தேர்தல் 40 சீட்டு ஜெயித்தாலும் திமுக உஷாராக இருக்க வேண்டிய கட்டம் இருக்குது. ஏன்னா அதிமுகவுடன் பாமக போயிருந்ததுன்னா குறைஞ்சது 10 தொகுதிகளில் தேர்தல் முடிவுகள் வேறு. 19 இருந்தால் ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே, பிஜேபி அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு கண்டிப்பாக 20-20 அல்லது 15-25 பிஜேபிக்கு கூட்டணி, இப்போ ஏடிஎம்கே கூட்டணி 15, திமுக கூட்டணி 25ன்ற லெவலில் வந்திருக்கும், அல்லது சமமாக 20-20 கூட வந்திருக்கும். ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன். 26 ஒரு மெகா அலையன்ஸ் கண்டிப்பாக திமுக எதிராக அமையும் தான் நான் நம்புகிறேன். ஆகவே இப்பொழுதே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they have to pull up their socks. இப்பொழுதே திமுக விழித்து கொள்வது அவங்களுக்கு நல்லது. வாக்கு வங்கி அவங்களுக்கும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இப்போ என்னென்னா, அதிமுக வாக்கு வங்கி 20 குறைஞ்சிருக்குது. ஓபிஎஸ் மறுபடியும் ஏடிஎம்கேல சேர்த்து கொள்ளப்படுவாரான்னு தெரியல. இதே பிடிவாதத்துடன் எடப்பாடி இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அது திமுகக்கு நன்மை தான் பயக்கும். ஆனால் ஒரு கொஞ்சமாக பிஜேபி வளர ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12% பிஜேபிக்கு ஓட் பேங்க் வந்து பெரிய விஷயம். அண்ணாமலை சொன்ன டபுள் டிஜிட் வந்துருச்சு. என்னோட கணக்கு 8லேருந்து 9%, என் கணக்கு தவறு என்பது 11 தாண்டிட்டாங்க. 12% பிஜேபிக்கு இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். மறந்துடாதீங்க, இந்த தேர்தல் அவங்க தோல்வி அடைந்தாலும் 3% அவர்கள் 3% அவர்கள் 12% வரையில் உயர்ந்திருப்பது என்பது இட்ஸ் அ பிக் ஒன். இது வந்து நாம் உண்மையிலேயே வந்து கவனம் கொள்ள வேண்டிய, கவலை கொள்ள வேண்டிய விஷயம். இப்படி தான் கேரளாவில் வளர்ந்து இன்றைக்கி சுரேஷ் கோபி எங்கள் எம்பிஏவாக இருக்கார். சிபிஎம் சிபிஐயோட வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குங்க, 2.5% என்பது தான். 2 பேருக்கும் சேர்த்து 5% தான் வருது. அது 2 பேர் வாக்கு வங்கியும் ஒரே வாக்கு வங்கி தான். அதனால் அது 2 பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க 2 பேரோட வாக்கு வங்கியுமே சேர்த்திங்கனாலே 2 to 3% தான். ஆனால் பிஜேபி இது 12% வருதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ ஆபத்தானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான பாடங்களில் ஒன்று, தமிழகத்தில் பாஜக வளர ஆரம்பித்திருக்கிறது என்பது. நன்றாக வளர ஆரம்பித்திருக்கிறது. இதை நாம் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வது. அதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிமுகவின் பலவீனம் என்பது, அதிமுக தேய்மானம் அடைவது என்பது பிஜேபியின் வளர்ச்சியில் தான் போய் முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதிமுக பலவீனம் அடைவது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, திமுகவுக்கும் நல்லதல்ல. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதிமுக வாக்கு வங்கி திமுக பிஜேபியை நோக்கி நகருதுன்னு போது பிஜேபியோட வளர்ச்சி என்பது தடுக்க முடியாததாக மாறிவிடும். இந்த எச்சரிக்கை அதிமுகவுக்கும் வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டு மெயினாக ஏடிஎம்கேக்கு தான் வேணும். இல்லை, ஏடிஎம்கேல எல்லாருமே ஒத்து போகணும்ல சார். ஓபிஎஸும் சரி, தினகரனும் சரி, இவங்க எல்லாருமே அதுக்கு இல்லை. ஓபிஎஸ் தாங்க, தினகரனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாங்க, ஒரு தனியாக ஒரு கட்சி நடத்துகிறார். நான் அதனால தான் சொன்னேன், ஓபிஎஸ் ஏடிஎம்கேக்கு உள்ளே வரணும், டிடிவியோட எடப்பாடி அலைன்ஸ் வச்சுக்கணும், சரத்பவாருக்கும் காங்கிரஸுக்கும் இருக்க மாதிரி. அந்த பக்குவம் இதுதான் அமித்ஷா சொன்னார் 21 இவங்க கேட்கல, எடப்பாடி கேட்கல. எடப்பாடியோட பிடிவாதத்தால் தான் அண்ணாமலை அதிமுக இந்த நிலைமையில் இருக்கிறது. கட்சி எடப்பாடி கிட்ட தாங்க இருக்குது, மாற்று கருத்துக்கு இடமே இல்லைங்க. எடப்பாடி தான் தலைவர். ஆனால் அவர் தலைமை பண்புடன், இன்னமும் தலைமை பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம்னா என்னங்க? எல்லாரும் கட்சிக்குள்ளேயோ நாட்டிலேயோ ஜனநாயகம்னா என்ன? சிறுபான்மை வாழ வேண்டும், பெரும்பான்மை ஆள வேண்டும். சிறுபான்மை வாழ வேண்டும், பெரும்பான்மை ஆள வேண்டும். ஓபிஎஸ் சிறுபான்மைங்க, அவர் வாழணும், அவருக்கு கட்சியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். எடப்பாடி பெரும்பான்மை, அவர் ஆளணும். இந்த புரிதல் அதிமுக தலைமைக்கு வேணும். ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம். இனிமேலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதத்துடன் இருந்தால் அதிமுக உள்ள பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே எடப்பாடியும் அவரை ஆதரிப்பவர்களும் இந்த தேர்தல் முடிவுகளை ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெயலலிதா இருக்கும்போதே 40 சீட்டு தோற்றுருக்காங்க, அதனால் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேணாம். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இதிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அது ஆபத்தில் தான் போய் முடியும். அதிமுகவுக்கு பாஜகக்கெல்லாம் ஒரு வகையான பாடம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கூட, சீமான் என்ன மாதிரியான ஒரு இது எக்ஸ்பெக்டட் தான். அவர் எவ்வளோ % வாங்கியிருக்காரு? 8% மேலே. அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான். இதுக்கு மேலே அது வளராது. அதிகபட்சம் என்ன 1% கூடலாம். இனிமேல் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் விஜய் இப்போ இந்த மாதம் அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்கு வந்துடுறாரு. அவர் விஜயோட வருகைக்கு பிறகு சீமானின் வாக்கு வங்கி மேலும் சரியும் தான் நான் கருதுகிறேன். ஆகவே வாக்கு வங்கி அரசியலுக்கு போன பிறகு ரொம்ப ரிஜிடாக நான் யாரோடையும் கூட்டணி போக மாட்டேன்னு இருந்தீங்கன்னா இதான் நடக்கும். உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கூட்டணி எல்லாம் சகஜம். இல்லை சமுதாய இயக்கமாக திராவிடர் கழகம் மாதிரி, பெரியார் மாதிரி உள்ளே போகாமல் இருந்தணும். அதுக்குள்ளே எந்த விளையாட்டையும்
அதற்குரிய விதிகளோடு தான் நீங்கள் உள்ளே போய் ஆடணும். இல்லை இணைய அரசியல் மட்டுமே போதுமானது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்களா? இந்த 8% 10% வாங்கிட்டோம், முன்ன விட இப்போ அதிகமாக நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையே போதுமானதாக இருக்கா இந்த கட்சிக்கு? போதுமானதாக இருக்கக்கூடாது. அது இருக்கான்னு எனக்கு தெரியல, அது அவங்க கேட்கணும். போதுமானதாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் இதுக்கு மேலே வளர முடியாது, இதை புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போகிறீங்க, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா அலைன்சஸ் ஆர் இன்னெவிட்டபிள். புரிஞ்சுக்கோங்க. நான் எவன் கூடயும் சேர மாட்டேன், ஆனால் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பேன்னா அது எப்படி? மக்களே போல் இருக்க ஜனங்களே எவன் துடு கொடுக்குறானா அவனுக்கு ஓட்டு போடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் போய் கொள்கை சித்தாந்தம் பேசி எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் உங்களோட குறைந்தபட்ச கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் நிறுவுவதற்கு கூட சில காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணணும். பாலிடிக்ஸ்னால் என்னங்க? வாட் இஸ் பாலிடிக்ஸ்? நத்திங் பட் காம்ப்ரமைஸ். எதிரும் புதிருமான கட்சிகள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான் ஓரளவு வளர்ந்த பிறகு. நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாமல் எப்படிங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க முடியும்? எத்தனை தோல்வியை சந்திச்சிருக்காரு, இன்னும் எத்தனை தோல்வி அவரால் சந்திக்க முடியும்? சீமானால் இன்னும் எத்தனை தோல்வியை சந்திக்க முடியும்? இன்னும் அதிகபட்சம் ஒரு தேர்தல் முடியாது. அதுக்கு மேலே தொடர்ந்து தோக்கிறதுக்கு நீ அரசியல் இல்லை, நீங்கள் அரசியலில் இல்லை. ஆகவே ஒரு முக்கியமான கட்டத்தில் சீமான் நின்று கொண்டிருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். விஜய் அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்கு வருவதாக அறிவித்து விட்டார். இந்த மாதத்திலேருந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் தொடரும் நான் நம்புகிறேன். அதுவும் பிஜேபி அங்கே பலவீனமான, அதாவது பழைய மிருக பலத்துடன் இல்லை, கூட்டணி அரசில் இருக்கும்போது இங்கே அதிமுக விஷயத்துலலாம் அதிகமாக பிஜேபியால் மூக்க நுழைக்க முடியாது. அவங்க கவனம் பூரா அங்கே தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கவனம் அவங்களோட தான் இருக்கும். இங்கே புதுசாக நோண்ட முடியாது. நிதிஷ்குமார் மேலேயும் சந்திரபாபு நாயுடு மேலேயும் தான் இருக்க முடியும், இங்கே நோண்ட முடியாது. அப்போ இவர்கள் அதிமுக சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயோட வருகைக்கு பிறகு இங்கே மாற்றங்கள் நிகழலாம் நிச்சயமாக. அப்போ களம் வேறு மாதிரியாக மாறலாம். ஆனால் அப்பையும் அதிமுக ஒன்றுபட்டு நிற்பது நல்லது. இந்த எலெக்ஷனோட முக்கியமான ஒரு பாடம் அதிமுகவுக்கு தான். ஏன்னா பிஜேபி 12% ஓட்டு வாங்கியிருக்கு, விச் இஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, 12% ஓட்டுன்றது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 3%லேருந்து 12%ன்றது பெரிய விஷயம் தான். டபுள் டிஜிட் கிராசி 12 நோக்கி போகிறாங்க அவங்க. இந்த கட்டத்தில் அதிமுக உஷாராக இருக்கணும், இல்லைனா தங்களுடைய வாக்கு வங்கியை அதிமுக பாஜகவிடம் இழக்கும். இந்த தேர்தலிலேயே அதிமுகலேருந்தும் நாம் தமிழர்லேருந்தும், குறிப்பாக அதிமுகலேருந்து பிஜேபிக்கு சிறிய அளவில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது ஆபத்தானது. ஏன்னா சராசரி அதிமுக தொண்டன் அடிப்படையில் திமுகவுக்கு எதிரானவன். என்ன நடந்தாலும் அவன் திமுக ஓட்டு போட மாட்டான். நான் அந்த வாக்கு வங்கி 30, 32, 35% இருந்தது. இன்றைக்கி 20% குறைஞ்சிருக்குன்னா என்ன காரணம்? எங்களுக்கு திமுக அதே நேரத்தில் இது 12% ஏறி இருக்குது. ஆமாம், அதிமுகலேருந்து வெளியேறிய வாக்குகளில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பிஜேபிக்கு போயிருக்கு. இது எடப்பாடி நினைவில் கொள்ள வேண்டும். அதான் எடப்பாடிக்கு நல்லது, அதிமுக நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி கார்த்தி.